my dear friends and viewers, வணக்கம். வெல்கம் டு வர்ஷன் ஃபேஷன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டிகிரெயின் லட்டு, அதாவது சத்து மாவு லட்டு. சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் சேர்த்துருக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் இதை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது இந்த சத்து மாவு லட்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை நம்ம முதல்ல பார்த்துடலாம். இப்போ நான் என்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன், அதாவது கரம் டால். அதுலேயே அரை கப்பு அளவுக்கு எள்ளு எடுத்துருக்கிறேன், கருப்பு எள்ளு. பீனட், வேர்க்கடலை அரை கப் எடுத்துருக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 பாதாமும் ஒரு 5லேருந்து 6 முந்திரியும் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வெல்லம். தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஏலக்காய் பொடி வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஆயில் எதுவும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், ரொம்பவே கருக வச்சிடாதீங்க. ஓகே, ஸோ லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தனித்தனியாக இந்த மாதிரி நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் பொட்டுக்கடலை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பீனட், வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை அரை கப்பு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. ஓகே, ஸோ நான் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எள்ளு, நம்மக்கிட்ட இருக்கிற எள்ளு எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாமையும் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இது ரெண்டையுமே, இது பார்த்திங்கன்னா இந்த 2 பிளேட்லேயும் தனித்தனியாக வச்சுருக்கிறேன் நான். ஓகே, ஸோ ஒரு பெரிய பிளேட்டில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நான் தனியாக வச்சுருக்கிறேன். இன்னொருல எள்ளு, பாதாம், முந்திரி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி அதே பேனில் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் காய்ச்சிடலாம். ஓகே, ஸோ நல்லா இந்த கெட்டியாக இருக்கிறது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாமே கொஞ்சம் ஆறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் தனித்தனியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் முதலே பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நான் அரைச்சிக்கிறேன். அதோட கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஒயிட் சுகர் எடுத்துருக்கிறேன். அது வந்துட்டு ஆப்ஷனல் தான், ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் எடுத்துருக்கிறேன் நான். ஓகே, ஸோ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடணும். அடுத்துக்கப்புறம் இந்த கருப்பு எள்ளையும் முந்திரி பாதாமையும் நான் அரைச்சிக்கிறேன். ஸோ எல்லாமே நல்லா ரொம்ப பொடியாக நல்லா அரைச்சிக்கோங்க. வேணும்னா 2 தடவை கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இன்னொரு குட்டி பேனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, தாளிக்கிற பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சம் உருக்கிட போகிறேன். நல்லா நெய் ஹீட் பண்ணிக்கலாம். உருக்கி அதுக்கப்புறமா அந்த மாவில் நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் நெய் நல்லா காயட்டும். இன்னொரு பக்கம் பேனில் பார்த்திங்கன்னா வெல்லம் பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இது ஓரளவு நல்லா உருகிடுச்சு. இந்த வெல்லம் பாகில் நான் கொஞ்சம் ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற மாவை இப்போ இந்த வெல்லம் பாகில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாவை நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வெல்லம் பாகில்
மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா கெட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாம் ரெடி பண்ணி நான் 2 தடவை இன்றைக்கி நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு மாவு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருக்கி வச்சுருக்கிற இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மாவு நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இப்போ இந்த நெய்யை நான் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டு பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த லட்டு பார்த்திங்கன்னா அன்னைக்கு சாப்பிட்றதோட மறுநாள் சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் நைட்டு பண்ணியிருக்கிறேன். மறுநாள் காலையில் இது சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. அவ்வளோதான் வியூவர்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.